இப்போது சப்போர்ட் எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபால் வருது. அந்த ஃபாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து ஒரு ஃபால் வந்திருக்குங்களா, அது வந்து ஸ்டாப் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. இந்த இடம் வந்து ஸ்டாப் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஏன்னா 2 புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு, ஒரு புல் பேக்ஸ் நடந்திருக்கு. ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் திரும்பலை. சப்போர்ட்னா என்ன, அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே திரும்பணும், அது திரும்பலை, ரிவர்சல் ஆகணும். அப்படி நடக்கலை. அதையும் பிரேக் பண்ணி அதையும் பிரேக் பண்ணி அந்த புல் பேக் ஜோன்ஸையும் பிரேக் பண்ணி கீழே வந்துகிட்டே தான் இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணியிருக்கு அகைன். ஸோ இந்த இடமும் வந்து நம்ம சஸ்டெயின் ஆகி மேலே போகல மார்க்கெட்டு. ஸோ வந்து இந்த இடமும் பிரேக் ஆகி கீழே தான் வந்திருக்கான். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அகைன் அந்த பையிங் ப்ரெஷர் வந்த ஏரியாவை ரீடெஸ்ட்டும் பண்ணுறான் இந்த ரெட் கேண்டில் போட்டு. கரெக்டுங்களா? இது வரையும் போன மார்க்கெட் மேலே வந்து க்ளோஸ் வைக்குது. ஓகே, இருங்க எடுத்து விட்றேன். இப்போது இது வரையும் வந்த மார்க்கெட்டு இது வரையும் போயிட்டு ஒரு பையிங் ப்ரெஷரோடு ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்கேயே நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு வியூ கிடைக்கும். எப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்த வந்து திரும்ப ரீடெஸ்ட் நடக்கும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் போட்டோ இல்லை ஒரு விக்கு விட்டோ ரீடெஸ்ட் நடக்கும். அந்த பையிங் ப்ரெஷர் வந்த ஏரியாவை ரீடெஸ்ட் நடக்கணும். ரீடெஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த கேண்டலோ இல்லை அதே கேண்டல்லையோ வந்து திரும்பவும் வந்து ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். எங்கே, இந்த லெவலை வந்து டேப் பண்ணி, பையிங் ப்ரெஷர் அந்த ஏரியாவை டேப் பண்ணி ரீடெஸ்ட்லாம் முடிஞ்சு திரும்ப வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டலாக க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுது மார்க்கெட்னு அர்த்தம். ஒன்ஸு இந்த இடத்துலேருந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்கணும், ப்ரைஸ் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது அப்படின்னா, அதாவது ப்ரைஸ் இங்கேருந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுது, மேலே போகுது அப்படின்னா 3 கேண்டில்ஸில் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. 1 2 3, சரிங்களா? இந்த 3 கேண்டில்ஸும் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம டெசிக்னேட் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம மார்க்கே பண்ணுவோம் சப்போர்ட் எப்படி மார்க் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபாலு, அப்புறம் ஒரு பையிங் ப்ரெஷர் ஏரியாவில் ஒரு சப்போர்ட் கேண்டில் வரணும், அதாவது பையிங் ப்ரெஷர் கேண்டில் வரணும். அந்த கேண்டில் வந்த ஃபார்ம் ஆன இடத்த வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ரீடெஸ்ட்டில் வந்து 2 வகை இருக்குது. அதே கேண்டிலை ரீடெஸ்ட் பண்ணி விக்கு விட்டு அந்த கேண்டிலே வந்து புல்லிஷாக க்ளோஸ் பண்ணுறது. ஆர்எல்ஸ் அடுத்த கேண்டலில் வந்து அடுத்த கேண்டில் வந்து இந்த ரீடெஸ்ட் முடிஞ்சு அடுத்த கேண்டில் வந்து பையிங் ப்ரெஷரோட க்ளோஸ் பண்ணுறது. அப்படி க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து சப்போர்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம வந்து அதை எப்படி அந்த ஜோன் வரையணும் அப்படின்னா, நம்ம எந்த கேண்டலை வந்து சப்போர்ட் கேண்டலாக வந்து நம்ம டெசிக்னேட் பண்ணுறோமோ அந்த கேண்டில் நம்பர் 1 கேண்டில், அந்த கேண்டில் வந்து நம்பர் 1 கேண்டில். இந்த கேண்டில் எடுத்துங்களேன், மிடில் இருக்கிற கேண்டில் நம்பர் 1 கேண்டில். நெக்ஸ்ட் கேண்டில் அலைன் பக்கத்தில் அட்ஜசன்ட் கேண்டில் நம்பர் 2, நம்பர் 3. இப்போ இந்த 3 கேண்டில்ஸில் நம்ம இந்த கேண்டில் வந்து பாடி எடுத்துக்கிறோம், மிடில் இருக்கிற கேண்டில்லேருந்து பாடி. அதுக்கப்புறமா வந்து லோ வந்து எங்கே இந்த ஜோனுக்கு லோ வரையணும்ல, இந்த ஜோனுக்கு லோ வந்து நம்ம வந்து இப்படி வரையணும். அதாவது நியரஸ்ட்டு விக்கு நம்பர் 1 கேண்டில், இது நம்பர் 2, நம்பர் 3. இந்த 3 கேண்டலில் இந்த பாடியிலேருந்து எந்த விக்கு வந்து நியரஸ்ட்டாக இருக்கும் அது வரையணும். நம்ம கோல்னா ஜோன் வந்து சின்னதாக இருக்கணும், அவ்வளோதான். ஜோன் சின்னதாக இருக்க சொல்ல நமக்கு என்ன நடக்கும், கேண்டில் க்ளோஸ் எல்லாம் வந்தால் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போது ரெசிஸ்டன்ஸ் வரையும் போதும் ஒரு ரேலி நடக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் வரணும், அந்த ரிஜெக்ஷன் ஏரியாவை ரீடெஸ்ட் பண்ணணும். ரீடெஸ்ட் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா அகைன் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற கேண்டில்லேருந்து ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் நடக்கணும். இங்கேயும் அதே ரூல்ஸ் தான், 2 ரூல்ஸு. ரீடெஸ்ட் நடக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் நடக்கணும். அப்போ வந்து அந்த இடத்த வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுவோம். 30, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 30 லெவல்ஸ். ஓகேங்களா?
இவ்வளோ தான் ரெசிஸ்டன்ஸ் வரையுது, சப்போர்ட் வரையுது. இப்போ இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வருது அப்படின்னா நம்ம பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து க்ளோஸ் வைக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம பிரேக் டவுனு சேம் அதே தான் பிரேக் டவுன் ட்ரேட் எடுத்துகிட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு அடுத்த சப்போர்ட் இது, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இது, அடுத்த சப்போர்ட் எதுன்னு இப்போ தெரியும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கேன்னு தெரியும். அடுத்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம வரைக்க வேண்டியது தான். இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் ஃபார்மேஷனாக இருக்கா, 3 கேண்டில்ஸ் வந்துருக்கா. ஸோ இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸு. இதே இப்போ மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கேன், பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் ரொம்ப ஹையாக ரொம்ப தூரம் போயிட்டான்னா அந்த ட்ரேட் நம்ம எடுப்போமா? அது எவ்வளோ? அது சொல்கிறேண்ணா. இப்போது பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் வந்து எப்படி இருக்கணும்னா என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, இந்த ஜோன் இருக்குங்களா, இந்த ஜோன்லேருந்து நமக்கு $10 இருக்கணும். பிரேக் அவுட் கேண்டில் வந்து $10 க்ளோஸ் வைக்கணும். அப்படி அது ஃபஸ்ட்டு ரூல். அது நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் ஒரு $1-2 அதுக்கு விக் இருக்கணும். அதாவது ரெஜெக்ஷன் விக் வந்து என்ன, ரிஜெக்ஷன் விக் இருக்கணும். இந்த 2 ரூல்ஸ் தான். பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னென்னா $10 க்ளோஸ் ஆகணும். $10 மேலே போச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்டெண்டட் கேண்டிலாக போயிடும். எக்ஸ்டெண்டட் கேண்டிலாக ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த திருப்பி அந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு வருவான். டீப் ரீடெஸ்ட் நடக்கும். அந்த டீப் ரீடெஸ்ட் நடக்கிறதுல இடத்துல நம்ம மாட்டிடக்கூடாது, ட்ராப் ஆகிடக்கூடாது. அந்த ட்ராப்லேருந்து, அதாவது அந்த லூசிங் ட்ரேட்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா நமக்கு வந்து கரெக்டாக இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். $10 வருதா, மினிமம் ஒரு $10-12 இருக்கலாம். இந்த மாதிரி ஹை வாலடைல் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு $10-12 கூட இருக்கலாம். ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து அதில் கொஞ்சம் சின்ன விக்காது இருக்கணும். இது இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேண்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம $10 மேலே $10 க்ளோஸ் ஆயிருக்குன்னு சுகுராக $10 மேலே க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேண்டில் விக்கு வந்து $5 வரணும். மினிமம் $5 வரணும். ஏன்னா அதுதான் நமக்கு ரீடெஸ்ட்டுன்னு கன்சிடரே பண்ணுவோம். கரெக்டுங்களா? அந்த ரீடெஸ்ட்டுக்கான வேல்யூ வந்துட்டு அகைன் வந்து நமக்கு வந்து அப்போ தான் அந்த ரீடெஸ்ட் நடக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து பை ஸ்டாப்ஸே ப்ளேஸ் பண்ணுவோம். எங்கே அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் ஃப்ளிப்லேயோ இல்லை ப்ரீவியஸ் கேண்டில் ஹைலியோ இல்லை கரண்ட் கேண்டில் ஹைலியோ. அந்த மார்க்கெட்டு ஒன்ஸ் ரீடெஸ்ட் முடிஞ்சு லோ ஃபார்மேஷன் நடக்கும்போது நம்ம பை ஸ்டாப்ஸ் வைப்போம். அப்படி பை ஸ்டாப் வச்சு அது ஆக்டிவிட்டி எப்போ ஆகும்னா ரீடெஸ்ட் முடிஞ்சு மேலே வந்து ஃபுல் வால்யூம் வரும்போது தான் நமக்கு பையே நடக்கும். அப்போ தான் ஆக்டிவிட்டி ஆகும். நம்ம இங்கே எடுக்கலாம், எஸ்எல் கம்மி அப்படிலாம் போகக்கூடாது. அப்படி எஸ்எல் எங்கே வைக்கிறது அப்படின்னா, ஒரு கேண்டில் இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கும்ல, அந்த பிரேக் அவுட் நடந்த கேண்டிலோட லோவோ அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ஜோனுக்கு கீழே, இப்போ இங்கே இருக்குன்னா இந்த ஜோனுக்கு கீழே எதுவோ அது வந்து அந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணணும் எது சேஃபோ. இப்போ இங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு, அப்போ வந்து இந்த ஜோனுக்கு கீழே வைக்க முடியாது. கரெக்டுங்களா? எப்போ வேணால் டேப் ஆகலாம். அப்படின்ற பட்சத்தில் இல்லை எக்ஸ்டெண்டடாக இதுவாக இருக்குது அப்படி இப்போ கிட்டே க்ளோஸ் ஆகிருக்குன்னா அந்த பிரேக் அவுட் கேண்டலோட லோ தொலைவாக போய் க்ளோஸ் ஆகிருக்குதுன்னா நம்ம வந்து சேஃபாக வைக்கணும்னா ஒன்று அந்த கேண்டலோட லோ, ஆர்எல்ஸ் அது பெருசாக இருக்குது கீழே அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜோனுக்கு கீழே வச்சுக்கலாம். இது பிரேக் அவுட் ரேட்ஸு. ஃபேக் அவுட்னா நமக்கு மேலே இப்போ நான் சொன்ன அதே க்ரைட்டீரியாவில் எல்லா கேண்டலும் க்ளோஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த ட்ரேடு வந்து பிரேக் அவுட் வந்து ஒழுங்காக போயிருக்காது, ஆர்எல்ஸ் ஆக்டிவேட்டே ஆகிருக்காது. ஓகேங்களா? அப்படி ஆர்எல்ஸ் ஆக்டிவேட்டே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும், கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கோம். திரும்ப ஃபஸ்ட்டு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கோம், நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ், அதே வந்து திரும்ப நெக்ஸ்ட் கேண்டில் வந்து மேலே போகாமல், அதாவது ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் நடக்காமல் உள்ளே வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சுருவான். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சுருவான். அப்படின்ற பட்சத்தில் அப்போது ரிட்டர்ன் டு த ரேஞ்சு அப்படின்ற கான்செப்டில் நம்ம வந்து திரும்பவும் உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுனால ஃபேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணி சேம் அதே ரூல்ஸ் தான். உள்ளே வந்து க்ளோஸ் வைக்கும் போதும் $10 உள்ளே க்ளோஸ் வைக்கணும். எவ்வளோ க்ளோஸ் வைக்கிறானோ அதில் பாதியாவது ரீட்ரேஸ்மெண்ட் போகணும் அடுத்த கேண்டலில். அப்புறம் நம்ம அந்த இடத்துல செல் ஸ்டாப் ப்ளேஸ் பண்ணுவோம். எஸ்எல் வந்து ஜோனுக்கு மேலே, ஆர்எல்ஸ் இந்த மாதிரி வந்து கேண்டலுக்கு மேலே அப்படி இருக்கும். இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம முந்தா நேற்று எல்லாம் எடுத்த ட்ரேடு 8 ட்ரேடுமே இது ட்ரேடு தான். பிரேக் அவுட்டு, ஃபேக் அவுட்டு. கரெக்டுங்களா? வேறு எந்த ட்ரேடுமே எடுக்கல 2 நாளாக. பேசாம அதை டேக் பண்ணி விட்டுருங்க ப்ரோ குரூப்ல. என்ன ப்ரோ ஷேர் பண்ணி விட்டுட்டா? அதை